Hello guys, welcome back to channel. இன்னைக்கு இந்த வீடியோல எப்படி பார்க்கறோம் பாத்தீங்கன்னா நம்ம கீழ இருந்து நம்ம மரக்கூட கேஜ் தூக்கி நம்ம மச்சில தூக்கி வச்சிருப்போம். நேத்து நைட்டே நம்ம தூக்கி வச்சாச்சு. இப்போ அத பத்தி அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கேஜ்ல நம்ம எந்த புறா போட போறோம் பாத்தீங்கன்னா நம்ம கர்ணை தான் போட போறோம். நம்ம கர்ணைக்கான தான் வேங்கன கேஜ் இது. நம்ம கர்ணை தான் போட போறோம். வாங்க நம்ம மச்சில எப்படி தூக்கி வச்சிருக்கோம் பார்க்கலாம் வாங்க. So guys பாத்தீங்கன்னா அந்த மேல தூக்கி வச்சாச்சு. ஆல்ரெடி இந்த கேஜ் வந்து நம்ம அண்ணன் வீட்டில் வந்து தூக்கி வச்சோம். நம்ம இது தூக்குறதுக்கு பெரும்படாகி போச்சு. இது தூக்குறதுக்கு 10-20 பேர் ஆளுங்க தூக்கணும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து. இது ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இங்கே வச்சுருந்தோம், இந்த பிளேஸில் வச்சுருந்தோம். இப்போ அந்த பிளேஸ் எம்டியாக இருக்குங்களா. நம்ம அந்த இதில் என்ன செட் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம லவ் பேர்ட்ஸ் வந்து அடுத்தது ரெண்டு சிக்கி இறக்கி நம்மகிட்ட செழிப்பாக தந்துட்டு இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சிக்கு ஃபுல்லாக நம்ம நெஸ்ட் அவுட் ஆகிட்டு எல்லாமே நெஸ்ட் அவுட் ஆகிட்டு அந்த சிக்கை ஃபுல்லாக நம்ம இப்போ ப்ரீடிங் கேஜ் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த கேஜி கேமராவில் தெரியுமான்னு தெரில. இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கேஜிக்கு நம்ம கீழே வச்சு நம்ம அதில் லவ் பேர்ட்ஸ் எடுக்கணும். லவ் பேர்ட்ஸில் சிக்கு எடுக்கணும். நம்ம லவ் பேர்ட்ஸும் நம்ம கூட சிக்கன் நம்ம செட் பண்ண போகிறோம் அதில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கேஜி மேலே தூக்கிட்டோம் அப்படியே ஒரு வழியாக. மேலே தூக்கும் போது என்ன டேமேஜ் ஆகிட்டு பார்த்திங்கன்னா இதில் வாசல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் இந்த தகரம் இதாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த தகரம் இப்போ தான் அடிச்சிச்சேன். இந்த தகரம் வந்து போயிடுச்சு. அதுமாரி பார்த்திங்கன்னா கூடும் நல்லா ரொம்ப டேமேஜாக தான் இருந்துச்சு. இது பரவாயில்ல. நம்ம இப்போ அதை வச்சு நம்ம இதில் நம்ம எத்தனை செட்டு இருக்கோம் நம்ம நிறையா நம்ம ப்ரோக்ராம் செட் எடுக்கலாம் ஈஸியாக. இது நம்ம கரணைக்கு மட்டுமே செட் வச்சுக்கலாம். நம்ம மேலே மட்டும் கரணைக்கு கீழே வந்து நம்ம எதனா போட்டுக்கலாம். கீழே நம்ம எந்த புறா போடலாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுமாரி பார்த்திங்கன்னா கரணைக்கு கேஜி நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்ல. நான் இதை காமிக்க பாருங்கள் அந்த கேஜி எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 20 ரேக்காச்சும் இருக்கும். கரணைக்கு இதுவே ஒரு போதுமானது கேஜி. இதுதான் நம்ம கரணை ஃபுல்லாக ப்ரீட் எடுக்க போகிறோம். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இப்போ கரணை கிட்ட 3 பேர் அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு மேல் இருக்குது. நம்மக்கிட்ட இப்போ சேல்ஸுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு கரணை மேல் மட்டும் சேலுக்கு இருக்குது. ஃபுல் பிளாக் இது ஓவரடி கரணை. ஸோ திருநெல்வேலியில் யாராச்சும் உங்களுக்கு இந்த கரணை ஓவரடி மேல் வேணுன்னா கூட எனக்கு நான் லாஸ்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கான் வந்துட்டு ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று வரும். ஓகே கைஸ், பாய்.